ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி கரெக்டான டைமில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அந்த கேட்டகரியில் வரக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு கரெக்டாக அந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்தாங்க 26/7 இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் வந்து 14/10 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே கரெக்டான டைமில் அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் நமக்கு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 605 வேக்கன்சி கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஏஐக்கு மட்டும் கிடையாது, ஓகேவா? இதில் நிறைய அடிஷ்னலாக போஸ்ட் வந்து ஆட் ஆகுது. இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் இது எல்லாமே வருது, ஓகேவா? நமக்கு முன்னாடி ஏஇ அப்படிங்கிறது இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்தது. ரிட்டன் எக்ஸாம் போக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லிஸ்ட்டு தனியாக விடுவாங்க. அதில் ஸ்க்ரீனிங் பண்ணி இன்டர்வியூக்கு விடுவாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம போஸ்டிங் வந்து கவுன்சிலிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ சிவிலுக்கு நமக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. 210 இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு? 26/7 வந்திருக்கு. லாஸ்ட் டேட் எப்போ நம்ம அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 24/8/2024 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இருந்தாலும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? லாஸ்ட் டைம் போக போக உங்களுக்கு வந்து அந்த சர்வர் வந்து ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் முன்னாடியே எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி நம்ம போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே எந்த அளவு உங்கள் சைஸுக்கு வேணும், அந்த கேபி அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாமே முன்னாடியே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அப்புறம் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் டேட்டு உங்கள் நேம் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சைனோட இமேஜ் வந்து வேணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்மளோட டிகிரி முடிச்சிருந்தோம் பிஇ, நமக்கு இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇக்கு வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ அதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா ஓவரால் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட 10th எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதர் குவாலிஃபிகேஷன்ஸு, அதர் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதாவது ரிசர்வேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டே வேணும். பிஎஸ்டிஎம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, விதோ, டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப அவங்க டைம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க. அப்புறம் தெளிவான டாக்குமெண்ட்டை கரெக்டான ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட் நம்பர் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/10/2024 to 23/10/2024, அதாவது அக்டோபர் மந்த் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும். அக்டோபர் மிட்டில் நிறையவே நல்ல டைம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். வேக்கன்சி கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஸ்கோரை மட்டும்தான் வச்சு எடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு 14லேருந்து 23 வரைக்கும் நடக்குது. 19 and 20 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம சிவில் தமிழன் அகாடமி குரூப்லேயும் உங்களுக்கு ஏஇக்கான சிலபஸ், சிவிலுக்கான சிலபஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிறது தான், எக்ஸாமுக்கு வீடியோ அண்ட் நோட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை எடுத்து ஃபுல்லாக படிங்க. ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஏஇக்கான கிளாஸஸ். அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதுனால ஒரு சில டாபிக்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேவா? இதில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 210 வேக்கன்சி கிட்ட வருது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210 வேக்கன்சி வருது. இது சிவிலுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து இதில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்கும். எக்ஸாம் மோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம்.
இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இதில் 2 பேப்பர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்புறம் பேப்பர் 2. பேப்பர் 1ல் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2ஆக பிரிப்போம். டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்ட் ஏல இருக்கும். அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஷின் இருக்கும். 150 மார்க், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். ஓகேவா? இதில் நமக்கு மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 60 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 40 கொஷின் நம்ம கரெக்டாக போடணும். இது 40 கொஷின் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். அதனால தான் இது தமிழ் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடியது. இது வந்து நமக்கு ஸ்கோரிங்க்கு வருமா, இதை நம்ம போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு இந்த ஸ்கோரை வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை எடுத்துக்க மாட்டாங்க. இது நிறைய பேர் காமனாக கேட்குற டவுட்டு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரீனிங்க்கு மட்டும்தான். ஓகேவா? இதில் நம்ம மினிமம் ஸ்கோர் பண்ணணும். மினிமம் ஸ்கோர் பண்ணாலே போதும். இதுக்கு அதிகமாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்கோர் வந்து நமக்கு எடுத்துக்கப்படாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு வந்து 75 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜிகே இருக்கும், ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி இந்த மாதிரி நமக்கு டாபிக் வந்து இருக்கும். இது சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நமக்கு இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு, 100 கொஸ்டின் 150 மார்க்கு. இது நமக்கு வந்து எக்ஸாமுக்கு எடுத்துப்பாங்க. ஓகேவா? இந்த 150 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் வந்து பூஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர். சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும். எலக்ட்ரிக்கல் அப்படின்னா உங்களுக்கான பேப்பர், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் பேப்பர் இருக்கும். ஓகேவா? இது சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடியது. அப்புறம் பேப்பர் 2 வந்து எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் இருக்கும். இது பேப்பர் 2க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது நம்ம நார்மலாக ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 450 மார்க் இருக்கும். இது மினிமம் நம்மளோட வேக்கன்சி எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மினிமம் ஒரு 300 கொஷினுக்கு ஒரு 230க்கு மேலே போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா ஒரு 230க்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃபாக இருப்பீங்க. ஓகேவா? மினிமம் ஸ்கோர் எல்லோரும் கேட்பீங்க. அதுக்காக இது நான் சொல்கிறேன். 230க்கு மேலே எவ்வளோ போடுறீங்களோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஏஇ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் வைஸாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே இதை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து உங்களுக்கு 20 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஷெடியூல் போட்டிருக்கோம். இதில் 14லேருந்து உங்களுக்கு ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 5 இது ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். யூனிட் 1ஓட ஹாஃப் போர்ஷன், யூனிட் 5ஓட ஹாஃப் போர்ஷன், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். இது நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்குறீங்க. கிளாஸஸ் சென்ட் பண்ணிடுவீங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பை பண்ணால்? நோட்ஸு மெட்டீரியல் எல்லாமே கொடுப்பீங்களா அப்படிங்கிறத கேட்குறீங்க. நம்ம ஜேடிஓக்கு மட்டும் தான் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கிளாஸஸ், நோட்ஸு, வீடியோ மெட்டீரியல் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏஇக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. நம்ம ஃபுல்லாகவே வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் அதுக்கு நம்மளால் கொடுக்க முடியல. ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வீக் 1ல் 200 கொஷின், எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த ஷெடியூல் நம்ம குரூப்பில் போடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக உங்களுக்கு 10 வீக் வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? 10 வீக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கொஷின் வச்சிங்கன்னா ஒரு 2000 கொஷின் கிட்ட நீங்கள் யூனிட் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபுல் டெஸ்ட்னா ஃபுல் சிலபஸ் 10 யூனிட்டும் சேர்த்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கொஷின் கேட்குறாங்களோ அதே ஆர்டரில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 200 கொஷின் இருக்கும். 10 யூனிட்டும் சேர்த்து இருக்கும். ஓகேவா? எல்லாம் நமக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 14ல் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 14ல். அக்டோபர் 5th வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடல் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம் வீடியோவில் நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க நல்ல ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸஸ் மெட்டீரியல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. கிளாஸஸ் வேணும் அப்படின்னா தனியா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம ஏஇ சிலபஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்ப்ளேல கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக கேட்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹700. இதை இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு, இந்த நம்பர் இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக் வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அண்டு கூகுள் ஃபார்ம் லிங்க் இது எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப், அப்புறம் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவேன். அப்புறம் டெஸ்ட்டுக்கான டைம் லிமிட் வந்து உங்களுக்கு கேட்குறீங்க நிறைய பேர். டெஸ்ட் வந்து எந்த டைமில் அட்டன் பண்ணணும், இந்த டைமில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. டெஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். நான் குறிப்பிட்ட டைமுக்கு ஷெட்யூல் படி உங்களுக்கு 10 AM உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து லிங்க், பிடிஎஃப், ஆன்சர் கீ வந்துடும். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து டைம் லிமிட் வந்து கிடையாது. லிங்க் வந்து இந்த டைமில் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இன்கேஸ் இந்த ஷெட்யூல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த நம்ம வைக்கக்கூடிய 10 வீக்லி டெஸ்ட்டு அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டை எக்ஸாம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டைம் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் காமனாக வரக்கூடிய டவுட்டு. அப்புறம் நீங்கள் டெஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷில் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம். டிஸ்கஷன் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த ஏஇக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு இந்த மாடல் டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜேடியூக்கான டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு இருக்குது. அதுவும் வேணும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு 2 வீக்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் டெய்லி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன். என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் வைஸாக வீடியோ வந்துடும். டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு 20 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு டெய்லி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில உங்களுக்கு ரிவிஷன் வீக்கும் கொடுத்துருப்பேன். ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில உங்களுக்கு ரிவிஷன் வீக் 2 வீக் ஃபுல்லாக பழைய சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுவோம். அந்த ரிவிஷன் வீக்கில் டெய்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் 20 கொஸ்டின். அப்புறம் வீக்லியும் 100 கொஸ்டின் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக 100 டேஸ் நம்ம ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? 200 கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டுமே 2 டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதுலேயும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கான ஜேடிஓ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜேடிஓக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவான ஃபீட்பேக் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏஐக்கான பெண்டிங் வீடியோஸ் நிறைய டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நான் வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் கிளாஸஸ் வந்து வரும். அதுவும் நீங்கள் வழக்கம் போல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த வீடியோவை எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.